தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 1966ஆம் ஆண்டு இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக பதவி வகித்தார். அப்பொழுது சங்க பரிவார் அமைப்புகள் பசுவதை தடை சட்டத்தை நிறைவேற்றுமாறு கோரிக்கை வைத்தனர். ஆனால் பிரதமர் இந்திரா காந்தி அதை கண்டுகொள்ளவில்லை, முடியாது என்று கூறிவிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த சங்க பரிவார் அமைப்புகள் பாராளுமன்றத்தை நோக்கி போராட்டத்தை அறிவித்தன. குறித்த நாளின்படி போராட்டம் ஆரம்பித்தது. பாராளுமன்றத்தை நோக்கி போராட்டம் சென்றது. போராட்டக்காரர்கள் பாராளுமன்றத்தை சூழ்ந்து கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அருகில் இருந்த கட்டடங்களை எல்லாம் அடித்து நொறுக்கினர். அப்பொழுது அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர் காமராஜர். போராட்டக்காரர்கள் அவருடைய இல்லத்துக்கு சென்று அவருடைய இல்லத்தின் முன்பு கூச்சலிட்டனர். காமராஜர் வீட்டுக்குள்ளே இருந்தார். அப்பொழுது சங்க பரிவார் அமைப்புகள் அவருடைய வீட்டின் மீது தாக்குதல் நடத்தின. காமராஜர் உயிர் தப்பித்தார். காவல்துறையினர் வந்து அந்த கூட்டத்தை கலைத்தனர். 1966ஆம் ஆண்டு சங்க பரிவார் அமைப்புகள் மத்திய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்திய பொழுது அப்பொழுது காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்தது. காங்கிரஸ் கட்சியின் தலைவராக காமராஜர் இருந்தார். பிரதமராக இந்திரா காந்தி இருந்தாலும் கூட காங்கிரஸ் கட்சியின் தலைவராக காமராஜர் இருந்தார். அதனால் சங்க பரிவார் அமைப்புகள் காமராஜர் தங்கியிருந்த இல்லத்தின் மீது தாக்குதல் நடத்தின. காமராஜர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனால் காமராஜர் நூலிலையில் உயிர் பிழைத்தார். அவர் தமிழகத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை நிறைவேற்றிய ஒரு மிகப்பெரிய தலைவர். அவருடைய ஆட்சி தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அந்த காமராஜரையே கொலை செய்ய முயற்சி நடந்தது. அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்பொழுது அனைவருக்கும் அதிர்ச்சி அளித்தது. இது அனைவருக்கும் அதிர்ச்சி அளிக்கிற ஒரு சம்பவமாகும்.